ஓகே, நம்ம ஜிகேல யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பங்கு அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்டு வரோம். இதில் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? அதில் நம்ம வந்து சென்னை வாசிகள் சங்கம் பார்த்தோம், சென்னை மகாஜன சங்கம் பார்த்தோம். அந்த விதத்தில் ஒரு சின்ன ஷார்ட் நோட்ஸாக பத்திரிகைகளும் பங்காற்றி இருக்கிறது, சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் பத்திரிகையோடைய பங்கும் ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? விடுதலை போராட்டத்தில் பத்திரிகையின் பங்கு, சரியா? ஓகே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஏன்னா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது மட்டும்தான். அதனால் விடுதலை போராட்டத்தில் பத்திரிகையோடைய பங்குன்ற பார்ட்டில் தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான பத்திரிகைகள் அதை பற்றி நம்ம ஒரு சின்ன ஷார்ட்டாக ஒன்று பார்த்துடலாம், சரிங்களா? ஓகே. 1877 பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இயக்கம், ஓகேங்களா? ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது, சரிங்களா? 1877 முதல் இந்திய நீதிபதி முத்துசாமியை நியமிக்கிறாங்க. 1877 முதல் இந்திய நீதிபதியா முத்துசாமியை வந்து நியமனம் செய்கிறாங்க. சென்னையை சார்ந்த அனைத்து பத்திரிகையும் பார்த்தீங்கன்னா இதை விமர்சனம் செய்கிறாங்க. அவருக்கு தகுதியே இல்லை, இந்தியர் போயிட்டு வந்து ஒரு நீதிபதியா அப்படின்றதெல்லாம் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனங்கள்லாம் சென்னையை சார்ந்த பத்திரிகைகள்லாம் விமர்சனம் செஞ்சுது, சரிங்களா? ஓகே. இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவித்த இந்த பத்திரிகைகள் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்களால் நடத்தப்பட்டது. இப்போ புரிஞ்சு போச்சா? அப்போ அவன் யாருமே நம்மால் இல்லை. அந்த பத்திரிகையில் எதிர்ப்பு தெரிவித்த ஒரு பத்திரிகை கூட பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடத்தின பத்திரிகை இல்லை, சரிங்களா? இந்த நிகழ்வு முத்துசாமியை 1877 நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்ட போது இந்த எதிர்ப்புகள்லாம் பார்க்கும்போது இந்தியர்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது. அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கற்றோர்களுக்கு, கல்வி கற்றவர்களுக்கு ஒரு எண்ணம் தோணுது, நம்மளுக்குன்னு ஒரு பத்திரிகை இருக்கணும், அந்த பத்திரிகை இருந்தால் தான் நம்மளுடைய உணர்ச்சிகளை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்றத உணர்ந்துக்கிறாங்க, சரிங்களா? அதனால தான் இந்தியாவில் பத்திரிகைகளை தொடங்கணும், அது நம்மளுடைய ஓன் பத்திரிகையாக இருக்கணும், நம்மளுடைய சொந்த பத்திரிகையாக இருக்கணும்னு சொல்லிட்டு கல்வி கற்றவர்கள்லாம் விரும்புகிறாங்க, சரிங்களா? அதன் அடிப்படையில் தான் சுப்பிரமணியமும் வீரராகவாச்சாரியும் மற்றும் அதனுடைய நண்பர்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, 1878 தி இந்து அப்படின்ற பத்திரிகையை தொடங்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? தி இந்து பத்திரிகை எப்போ தொடங்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1878, சரிங்களா? முத்துசாமி வந்து 1877 அவமானப்படுத்தப்படுறாரு, சரிங்களா? நீதிபதியாக நியமித்த பிறகு எல்லாம் கேலி செய்கிறாங்க, எல்லா பத்திரிகையும். அதை எதிர்த்து தான் இந்த பத்திரிகை வந்து தொடங்கப்படுது, இந்தியர்களால் தொடங்கப்படுற ஒரு பத்திரிகை 1878, சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சுப்பிரமணியம் அதோட நிற்கல. சுப்பிரமணியம் 1891 சுதேசமித்திரன் அப்படின்ற ஒரு தமிழ் தேசிய பருவ இதழை வந்து தொடங்குறார். தமிழ் தேசிய பருவ இதழை வந்து தொடங்குறார். முன்ன தொடங்கின இந்து பத்திரிகை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேர்ந்து தொடங்கினாங்க. இது முழுக்க முழுக்க சுப்பிரமணியத்தாலேயே தொடங்கப்பட்ட ஒரு தேசிய பருவ இதழ் தமிழ், சரிங்களா? தமிழில் தொடங்கப்பட்ட ஒரு பருவ இதழ், சரிங்களா? அது 1899 நாளிதழாக மாறிடுச்சு, டே நியூஸ் பேப்பராக மாறிடுச்சு. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் இல்லையா, அது போல் மாறிடுச்சு. பருவ இதழ் அப்படின்னு சொன்னாங்கன்னா மாத இதழ்னு அர்த்தம், மந்த்லி வெளியாகும், சரிங்களா? அது பிற்காலத்தில் நல்ல வரவேற்பு பெற்றதால 1899 அது டெய்லி நியூஸ் பேப்பராக மாறிடுச்சு, சரிங்களா? எப்போ தொடங்கினார், சுதேசமித்திரன் தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம், 1891, சரிங்களா? ஓகே. இந்த பத்திரிகையோடைய எழுச்சியும் சுப்பிரமணியம் போன்ற முக்கியமான நபர்களால் தொடங்கப்பட்ட சில பத்திரிகைகளால் உள்ளூரில் நிறைய பத்திரிகைகள் தொடங்க வழிவகுக்கப்பட்டது, சரிங்களா? நிறைய பேருக்கு ஒரு உற்சாகம் ஆயிடுச்சு. உள்ளூர்லேயும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, இந்த நிறைய பத்திரிகை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் சிலது தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, சரிங்களா? தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, மேலும் சில பத்திரிகைகளாக இருந்துச்சு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரிங்களா?
சும்மா தெரிஞ்சு வச்சுங்க ஜஸ்ட். இந்திய பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், விஜயா, சூரியோதயம், இந்தியா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடங்கப்பட்டது. சரிங்களா? அதே போல் ஜி சுப்பிரமணியம்ன்றவர் வந்து இவருடைய ஸ்பெஷலான சில கேரக்டர்லாம் இருக்குது. இவர் தான் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் 1885 நடந்த முதல் மாநாடு, காங்கிரஸுடைய முதல் மாநாடு பம்பாயில் நடக்குது. அந்த பம்பாயில் நடந்த மாநாட்டில் முதல் தீர்மானத்தை கொண்டு வரவர் யாருங்க? ஜி சுப்பிரமணியர் தான். சரிங்களா? இவர் தன்னுடைய எழுத்துக்கள் மூலயமா தேசியத்தை முன்னெடுத்திருக்கார். ஓகேவா? எழுச்சி பெற வச்சிருக்கார் மக்கள். ஓகேங்களா? எழுத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் உண்டு. சரிங்களா? அதனால தான் பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பாக செயல்பட்டு வர்றதுக்கு காரணம் பத்திரிகைகளுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதனால தான் ஜனநாயகத்தின் 4வது தூண் அப்படின்னு சொல்லி பத்திரிகையை சொல்கிறாங்க. சரிங்களா? அதே போல் இவர் பத்திரிகையில் சுரண்டலையும் அம்பலப்படுத்துகிறார். சுரண்டலை அம்பலப்படுத்துறதுல யாருக்கு நேரானவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவ்ரோஜி, தாதாபாய் நவ்ரோஜிலாம் நம்ம பார்க்க போகிறோம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். சரிங்களா? தாதாபாய் நவ்ரோஜின்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு சுரண்டல்களை பற்றிலாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அதே போல் கோபாலகிருஷ்ண கோகலே இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளிக்கொண்டு வந்தார். சரிங்களா? இதை சின்ன ஷார்ட் நோட்ஸ் மாதிரி. சரிங்களா? பத்திரிகையோடைய பங்களிப்பு, தமிழ்நாட்டில் நடந்த பத்திரிகையோட பங்களிப்பு. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது, டி முத்துசாமியை வந்து அவமானப்படுத்தப்பட்ட ஆண்டு 1877 ஞாபகம் வச்சுங்க. இந்து பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு. அதுக்கப்புறம் சுதேசமித்திரன் தொடங்கப்பட்டது. அது பருவதழாக இருந்து நாளிதழாக மாறிய ஆண்டு. இது போல் சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சு வச்சுங்க. திரும்ப திரும்ப கேட்டிங்கனாவே போதுமானது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.